வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். தொடங்கும் நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த சனிக்கிழமை என்ன 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். சிம்ம ராசி. உங்கள் ராசிநாதனான சூரியன் 12இல் இருக்கிறார். எப்போவுமே ராசிநாதன் வீக்காக போனால் என்ன இருக்கும்? மனசில் ஒரு படபடப்பு, ஒரு பயம் இதெல்லாம் ஏற்படும். போதா குறைக்கு அஷ்டமத்தில் சனி. நம்ம படபடப்பு, அதாவது இப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் ஃபோன் வரும், கிட்டத்தட்ட அது மாதிரி ஆகிட்டுருக்குன்ட்டு. அதனால் என்னென்னா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம், இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சரியில்லைன்னு நான் நினச்சபடி தான் ஏன் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பாட்டு வரும், கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததான்னு. அது மாதிரி சனி அஷ்டமத்தில் இருந்ததுனால பிரச்சனை வந்ததா, இல்லை என்னுடைய பயத்தினால பிரச்சனை வந்ததா தெரியாது. 2ஆம் வீட்டில் செவ்வாய் போகிறார். எப்போ? 29ஆம் தேதி. அப்போது 2ஆம் வீட்டில் செவ்வாய் போனோடனே என்னாகும்? பேசும்போது அனல் பறக்கும். அனல் பறந்தால் பரவாயில்ல, யாரை விக்டிமாகிறதுன்னு வேற பார்ப்பீங்க. இப்போது சொல்லுவாங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் மற்றவங்களை காரணமாக சொல்லாத, உங்ககிட்ட என்ன பிரச்சனை பாருமாங்க. ஆனால் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் சொல்லுவீங்க, சில நேரங்களில் அப்சர்டாக இருக்கும், அந்த நாய் ஊழையிட்டதே அதனால தான் எனக்கு பிரச்சனைம்பீங்க. என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லுவீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவேர்னஸாக இருக்கணும். வேறு என்ன சொல்ல முடியும்? இது 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 நேச்சுரலாக நிகழக்கூடியது. இதில் நம்ம அவேர்னஸாக இருக்கணும். இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதே நேரத்தில் 11ஆம் வீட்டில் சுக்கிரனும் குருவும் இருந்தால் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அசெட்டாக இருக்கும். பெரியவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஏன்னா 11ஆம் இடம் அதைத்தான் சொல்கிறது. அதே போல் சில நேரங்களில் சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், இருந்தால் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலதெல்லாம் அவசரப்பட்ட முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது, ஒரு 100 ரூபா பெருமானம் உள்ள ஒரு பொருளை நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஐயோ நான் ஏமாந்துட்டேனேன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதனால தான் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன? 12இல் சூரியன் உங்கள் ராசிநாதன், அது கூட புதன் இருக்கார். 2 குடைவர் 12இல் இருக்கார். நஷ்டம், தன நஷ்டம், ஜாக்கிரதை. ஆனால் அதே நேரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஒரு இன்டர்வியூஸ் மாதிரி போனீங்கன்னா அவன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பதிலை சொல்லிடுவீங்க. அவ்வளோ ஒரு ஷார்ப்பு, அவ்வளோ ஒரு ஸ்பீடு இருக்கும். மெமரி பவர் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ். அப்போது மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு சொத்துக்கள் வாங்குறது, இந்த ஏரியாஸில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் மற்றவர்களை காயப்படுத்திடாதீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே எப்படி உறவு இருக்குன்னா, சொல்ல இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருக்குங்க அப்படின்னு. அதனால் பொறுமையாக தான் போகணும். உங்களை புரட்டி போகிற அளவுக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம். முக்கியமாக உடல் ஆரோக்கியம். அஷ்டமத்தில் சனினா உடல் ஆரோக்கிய பிரச்சனை. 2வது, அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது மைண்டு ப்ரீ ஆக்குப்பை ஆகும். மைண்டு ப்ரீ ஆக்குப்பை ஆகும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு காரை ஓட்டுறீங்க, ஸ்டீரிங் வீலில் உட்காந்துருக்கீங்க, ஆனால் மனசு வேறு எதையோ நினச்சிட்டு போயிட்டுருக்கோம். எழுத்தாப்பில் ஒன்று வந்ததுன்னா நமக்கு தெரியாது கண்ணில். ஐயோ திடீர்னு இடிக்கிற நேரத்தில் தான் தெரியும். ஸோ மைண்டு ப்ரீ ஆக்குப்பையாக இல்லாமல் அவேர்னஸாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்போ ஹைலைட் ஆகும்னா, கரெக்டாக இந்த 29ஆம் தேதி 30ஆம் தேதி. ஏன்னா அன்னைக்கு தான் என்ன ஆகுதுன்னா, செவ்வாயோட செவ்வாய் சந்திரன் சனி பார்வை. ஸோ பிரச்சனைகள் அந்த நேரத்தில் ப்ரீ ஆக்குப்பை ஆகுது. கவனமாக இருக்க. ஸோ சிலதெல்லாம் முக்கியமாக அஷ்டமத்து சனியுடைய காலகட்டத்தில் நம்ம ஹேபிட்ஸை ஒழுங்காக வச்சுக்கணும். நம்ம அப்சல்யூட்லி அவேர் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த மாதிரி இருக்கும்போது அஷ்டமத்து சனியால் பிரச்சனைகள் வராது. அந்த நேரத்தில் ஒரு ஒரு ப்ரெஷர், ப்ரீ ஆக்குபேஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே போகிறோம், பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.